Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம அநேகமா நான் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுவேன். அடுத்து அநேகமா நான் 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிடுவேன். அடுத்து அநேகமா நான் 1 மணிக்கெல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுருவேன். அடுத்து அநேகமா நான் ஸ்கூல்ல இருந்து 5 மணிக்கு வந்துருவேன். அப்புறம் அநேகமா நான் 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவேன். இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அநேகமா நான் இதை செய்திருவேன். அடுத்து அநேகமா இது அவளுக்கு பிடிக்கும் அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அநேகமாக அப்படின்னா ப்ராபபிலி. அநேகமா யூஸ் பண்ணிட்டா நம்ம இந்த வீடியோல சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, அநேகமாக நாளைக்கு மழை பெய்யலாம். நம்ம சொல்லுவோம்ல, அநேகமா நாளைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு. அப்போ அநேகமாக அது நடக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது என்னைக்கு நடக்கக்கூடியது? நாளைக்கு. அப்ப இது என்னது? ஃபியூச்சர். ஓகே, நாளைக்கு நடக்கக்கூடியது. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். நம்ம இப்போ மழைய மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இங்க சப்ஜெக்டா என்ன எடுக்கிறோம்? இட் எடுக்கணும். ஓகே, இட். அடுத்து என்னது? நாளைக்கு நம்ம மென்ஷன் பண்றோம். சோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம என்ன செய்வோம்? சப்ஜெக்ட் இட் எடுத்திருக்கோம், அதுக்கு அடுத்து வில் வரும். அதுக்கு அப்புறம் தான் என்னது? அநேகமாக, ப்ராபபிலி. ஓகே, இந்த வில்லுக்கு அப்புறம் ஆக்சிலரி வெர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராபபிலி. அடுத்து பாருங்க, மழை. மழைனா ரெயின். அதுக்கப்புறம் நாளைக்குனா டுமாரோ. ஓகே, அப்போ அநேகமா நாளைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இட் வில் ப்ராபபிலி ரெயின் டுமாரோ. இட் வில் ப்ராபபிலி ரெயின் டுமாரோ. ஓகே, நெக்ஸ்ட், அவர் அநேகமா இப்ப வீட்டுல இருக்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, அவர் அநேகமா இப்ப வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அநேகமாக இப்போ வீட்டுல இருக்கலாம், இப்போ நடக்கக்கூடியது. அப்ப இது என்ன? பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவர். அவர்னா he. அடுத்து என்ன வரணும்? இங்க பாருங்க, அவர் அநேகமாக இப்போ வீட்டில் இருக்கலாம். அவர் எங்க இருக்கிறாரு அந்த இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்ப அவருடைய நிலையை நம்ம சொல்லும் போது இங்க டி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம், மெயின் வெர்ப் பார்ட். அப்போ பாருங்க, இருக்கலாம். இருக்கலாம்னா பிரசன்ட். பிரசன்ட்னா am, is, are. இந்த மூணுல ஒண்ணு தான் யூஸ் பண்ணணும். he வந்தாச்சுன்னா is தான் யூஸ் பண்ணுவோம். he is. அடுத்து இந்த be verb வந்தாச்சுன்னா அதுக்கு அடுத்து தான் அந்த அநேகமாக, probably. ஓகே, probably. அடுத்து என்ன வரணும்? இப்போ வீட்டில் இருக்கலாம், வீட்ல, at home. இந்த அட் எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ வீடு, ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்றோம். இப்போ வீடா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், அடுத்து பார்க், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஆபீஸ், இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட் ஹோம். எப்போ? இப்போனா நவ். ஓகே, அப்போ அவர் அநேகமா இப்போ வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது he is probably at home now. He is probably at home now. Okay, next, அவளுக்கு அநேகமா இது பிடிக்கும். நம்ம சொல்லுவோம்ல, அவளுக்கு அநேகமா இது பிடிக்கலாம் அப்படின்னு. அப்ப அநேகமா இது பிடிக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? பாருங்க, பிடிக்கும். ஒரு விஷயம் பிடிக்கும், பிடிக்காது. அடுத்து இந்த விஷயம் தெரியும், தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம்ல. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவளுக்கு. அவளுக்குன்னா she. அடுத்து இங்க மெயின் வெர்ப் வந்திருக்கு. அவளுக்கு அநேகமாக இது பிடிக்கும் அப்படின்னு மெயின் வெர்ப் வந்திருக்கு. மெயின் வெர்ப் என்ன? பிடிக்கும்னா like. கூட என்ன சேர்ப்போம்? எஸ் சேர்ப்போம். ஓகே, கூட என்ன சேர்ப்போம்? எஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி சப்ஜெக்ட் சிங்குலரா வந்துச்சுன்னா he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்பு கூட எஸ், இஎஸ், ஐஎஸ் சேர்ப்போம். ஆனா இதுல எஸ் தான் வரும். ஓகே, அப்போ இந்த சப்ஜெக்டுக்கும் மெயின் வெர்புக்கும் இடையில தான் அநேகமாக, ப்ராபபிலி வரும்.
ஓகே she probably likes அடுத்து எது பிடிக்கும் இதுனா this ஓகே அப்போ அவளுக்கு அநேகமா இது பிடிக்கலாம் அநேகமா இது பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு she probably likes this she probably likes this ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அவர்களுக்கு அநேகமா தெரிஞ்சிருக்காது நம்ம சொல்லுவோம்ல அவங்களுக்கு அநேகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவோமா அநேகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றதா ஓகே அவர்களுக்கு அநேகமா தெரிஞ்சிருக்காது இப்போ பாருங்க அநேகமா தெரிஞ்சிருக்காது நெகட்டிவ்ல பேசுறோம் இன்னொன்னு ஒரு விஷயம் தெரியும் தெரியாது தெரிஞ்சிருக்காது இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல இத சிம்பிள் பிரசன்ஸ் படிதான் சொல்லுவோம் ஆனா தெரிஞ்சிருக்காது நெகட்டிவ்ல சொல்றோம் அப்ப சிம்பிள் பிரசன்ஸ்ல நெகட்டிவா பேசுறதுக்கு டோன்ட் இல்லனா டசன்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகே இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு சப்ஜெக்ட் அவர்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்க மற்றவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம் சரியா அப்போ தே அடுத்து என்ன வரணும் பாருங்க அநேகமா தெரிஞ்சிருக்காது நெகட்டிவ்ல பேசுறோம் அப்போ டோன்ட் இல்லனா டசன்ட் யூஸ் பண்ணணும் இங்க சப்ஜெக்ட் தே வந்திருக்கு அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள நம்ம மென்ஷன் பண்ணும்போது do தான் யூஸ் பண்ணுவோம் அத நெகட்டிவ்ல பேசும்போது don't ஓகே don't அடுத்து தெரியறதுக்கு இங்கிலீஷ்ல no don't know தெரிஞ்சிருக்காது அப்ப அநேகமாக இத இதுல எழுதணும் அநேகமாகனா probably ஓகே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து வரும் probably ஆனா இங்க நெகட்டிவ்ல பேசும்போது நெகட்டிவா பேசணும்னா probablyக்கு அடுத்து தான் அந்த ஆக்சிலரி வெர்ப் நெகட்டிவ் வேர்ட் அடுத்து வரும் ஓகே அப்போ they probably don't know அப்படினா அவர்களுக்கு அநேகமா தெரிஞ்சிருக்காது they probably don't know நெக்ஸ்ட் பாருங்க அவள் அநேகமாக இப்ப தூங்கிட்டு இருப்பா நம்ம சொல்லுவோம்ல அவ அநேகமா இப்ப தூங்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு அப்ப தூங்கிட்டு இருப்பா தூங்கிக் கொண்டு இருக்கிறாள் ஓகே தூங்கிட்டு இருப்பா அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே தூங்கிட்டு இருப்பாள் தூங்கிக் கொண்டு இருப்பாள் அப்ப என்ன அவ அநேகமா இப்ப அவ தூங்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்றது அப்ப இது எப்படி சிம்பிள் சாரி present continuous tense படி சொல்லணும் present continuous tense படி எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள்னா she அடுத்து she வந்தாச்சுன்னா அதுக்கு அப்புறம் present continuous tense படி be verb சேர்ப்போம் அது என்ன வரணும் is தான் வரும் she is அடுத்து என்ன வரணும் அடுத்து அநேகமாக probably ஓகே இந்த be verb-க்கு அடுத்து வரும் அடுத்துதான் மெயின் வெர்ப் வரும் மெயின் வெர்ப் என்ன இங்க இப்ப தூங்கிட்டு இருக்கக்கூடிய செயல் அப்ப தூங்குறதுக்கு ஸ்லீப் கூட என்ன சேர்ப்போம் வெர்ப் கூட ing சேர்ப்போம் present continuous tense continuous அப்படினாலே வெர்ப் கூட ing சேர்ப்போம் சரியா sleeping எப்போ இப்போ now ஓகே அப்போ அவ அநேகமா இப்போ தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு she is probably sleeping now she is probably sleeping now okay next அவ அநேகமா என்ன மறந்திருப்பா நம்ம சொல்லுவோம்ல அவ அநேகமா என்ன மறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா அப்ப அவ அநேகமா என்ன மறந்திருப்பா அப்படின்னு சொல்றது ஓகே அப்ப என்ன இங்க மறந்திருப்பாள் பாஸ்ட் நம்ம மேட் பண்ணி பேசுறோம் அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள்னா she அடுத்து என்ன வரணும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து வெர்ப் வரும் அந்த வெர்ப் V2 ஃபார்ம்ல இருக்கும் ஆனா இங்க பாருங்க அநேகமாக இததான் அடுத்து வெர்புக்கு முன்னாடி இத போட்டுறணும் அநேகமாகனா probably அடுத்த வெர்ப் எது என்னை மறந்திருப்பாள் மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget அதோட பாஸ்ட் ஃபார்ம் forgot ஓகே forgot அதுக்கு அப்புறம் என்ன வரணும் என்னைனா me ஓகே அப்ப அவ அநேகமா என்ன மறந்திருப்பா அப்படின்னு சொன்னா she probably forgot me ஓகே இது சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வெர்ப் வந்துச்சுன்னா அந்த ரெண்டுக்கும் இடையில வரும் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் அநேகமா அங்க வருவேன் நம்ம சொல்லுவோம்ல நான் அநேகமா அங்க வருவேன் சாயங்காலம் 5 மணிக்கு நான் அநேகமா வரலாம் அப்படின்னு சொல்லுவோமா அதே போலதான் நான் அநேகமா அங்க வருவேன் ஓகே நான் அநேகமா வரலாம் அப்படின்னு சொல்றது
இது எப்படி சொல்லலாம் பாருங்க, அநேகமா அங்க வருவேன், ஃபியூச்சரை மெயின் பண்ணி, இப்போ நடக்கல, வருவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, அப்போ நான் அநேகமா அங்க வருவேன் ஃபியூச்சரை மெயின் பண்றதுனால அங்க அது என்ன சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம பேசுவோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன சேர்ப்போம், ஆக்சிலரி வெர்ப் will யூஸ் பண்ணும் தானே. பாருங்க, நான்னா ஐ சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து என்ன வரணும், will வரும். ஓகே, வில்லுக்கு அடுத்து இந்த ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து தான் என்ன வரணும், அநேகமாக, அதுக்கு probably. அடுத்து என்ன மெயின் வெர்ப், இல்ல மெயின் வெர்ப் என்ன அங்க வருவேன், வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது கம், அத அப்படியே எழுதணும். ஃபியூச்சருக்கும் வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து எங்க வருவேன், அங்கன்னா the. ஓகே, அப்போ நான் அநேகமா அங்க வருவேன் அப்படின்னு சொல்லும்போது I will probably come there. I will probably come there. ஓகே, நெக்ஸ்ட் நான் அநேகமா 9 மணிக்கு ஆபீஸ்ல இருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அநேகமா 9 மணிக்கு ஆபீஸ்ல இருப்பேன், அது என்னது இருப்பேன், ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, அநேகமா 9 மணிக்கு நீ ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது அங்க என்ன சேர்க்கணும், will சேர்க்கணும். ஆனா இங்க என்ன சேர்க்கணும்னா, இங்க ஃபியூச்சரை மெயின் பண்ணும்போது will சேர்த்தோமா, இங்கன்னா will be சேர்க்கணும். ஏன் will be, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், இங்க வந்து நம்ம will சேர்த்தோம், இங்க will be சேர்க்கிறோம். ஏன்னா இந்த will சேர்க்கும் போது அடுத்து verb வரும், மெயின் verb வரும். will சேர்க்கும் போது கண்டிப்பா மெயின் verb இருக்கும். ஆனா will be எங்க சேர்ப்போம்னா அது தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல, தான் எப்படி இருக்க, இங்க என்னவா இருக்க, இங்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துலதான் will be சேர்ப்போம். அதுவும் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது. இப்ப நம்ம வந்து am, is, are, was, were சேர்க்கிறோம்ல be verb, அது am, is, are வந்து பிரசன்ட்க்கு, was, were வந்து பாஸ்ட்க்கு, will be வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறது. ஓகே, அப்ப இங்க என்ன வரணும், நான் அநேகமா 9 மணிக்கு ஆபீஸ்ல இருப்பேன், தான் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். ஓகே, 9 மணிக்கு ஆபீஸ்ல இருப்பேன், தன்னுடைய நிலையை சொல்றோம். ஆனா இங்க வந்து மெயின் வெர்ப் வராது, be verb தான் வரும். ஓகே, இதை எப்படி எழுதணும், will be, இதை எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ, அடுத்து என்ன வரணும், இதே போல will மட்டும் தான் போடணும், will be போடக்கூடாது. சரியா, இல்ல will போட்டுட்டு அதுக்கு அடுத்து இந்த அநேகமாக இருக்குல்ல அதை எழுதணும், probably. அடுத்துதான் என்னது, அந்த b அடுத்து எழுதணும். will be க்கு இடையில தான் probably வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, will க்கும் b க்கும் இடையில தான் probably. I will probably be. அடுத்து எங்க இப்ப ஆபீஸில் அப்படின்னு சொல்லும்போது at the office. இங்க அட் எதுக்கு போடுறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது வீடு, ஆபீஸ், அடுத்து பஸ் ஸ்டாப், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், பார்க், இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணணும். அடுத்து எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு. 9 மணிக்குன்னா at 9 o'clock. ஓகே, 9 o'clock. இதுல ஏன் அட் யூஸ் பண்றோம், அட் வந்து ஒரு டைம் மென்ஷன் பண்ணும்போது 9 மணிக்கு, 10 மணிக்கு, 2 மணிக்கு, 5 மணிக்குன்னு இப்படி ஒரு குறிப்பிட்ட டைம், ஸ்பெசிபிக் டைம் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, இப்படி 9 மணிக்கு, 10 மணிக்கு இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியும் அட் யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்தை மென்ஷன் பண்றோம்னா அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் அட் யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் அநேகமா 9 மணிக்கு ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது I will probably be at the office at 9 o'clock. I will probably be at the office at 9 o'clock. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அது அநேகமா பசியாக இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல அது அநேகமா பசியா இருக்கலாம் அப்படின்னு. ஒரு பூனையா இருக்கட்டும், ஒரு நாய்க்குட்டியா இருக்கட்டும், அது அநேகமா பசியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ அநேகமா பசியாக இருக்கும், இதுவும் பாருங்க அதோட நிலையை தான் நம்ம சொல்றோம். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கும்னு சொல்லும் போது இங்க மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் தான் யூஸ் பண்ணும். அதுவும் இருக்கும், அது வந்து என்ன பிரசன்ட்ல நம்ம சொல்றோம், அது பசியா தான் இருக்கும் அப்படின்னு.
அப்ப அந்த பிரசன்ட்ல சொல்லும்போது am, is, are இந்த மூணுல ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்க எது யூஸ் பண்ணணும், அது. அதுனா சப்ஜெக்ட் இட். இட் இல்லனா that யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தப்பு இல்ல. அப்ப இட்னா ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, பூனையா இருக்கட்டும் ஒரே ஒரு பூனை, அதே போல நாய்க்குட்டியா இருக்கட்டும் ஒரே ஒரு நாய்க்குட்டி, இப்படி ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். இட் வந்தாலே ஒண்ணுக்கு தான் சமம். அப்போ சப்ஜெக்ட் இட் வந்திருக்கனால இங்க பி வெர்ப் இஸ் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ். ஓகே, இட் இஸ். அடுத்து என்ன வரணும், அநேகமாக, probably. அடுத்து எப்படி இருக்கும், பசியாக இருக்கும், அப்போ hungry. ஓகே, அப்போ அது அநேகமா பசியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு it is probably hungry. It is probably hungry. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் அநேகமா இன்று சாயங்காலம் அவளை சந்திப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அநேகமா இன்னைக்கு சாயங்காலம் நான் அவளை பார்க்கலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்படி சொல்றது பாருங்க, இன்று சாயங்காலம், இன்னைக்கு ஈவினிங், இனிமேல் தான் நடக்கக்கூடியது. அப்ப இனிமேல் நடக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபியூச்சர்ல சொல்லுவோம் தானே. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி will சேர்ப்போம். ஆக்சிலரி வெர்புக்கு will. அதுவும் will வருமா will be வருமா, will வந்து மெயின் வெர்பு வந்தா will சேர்ப்போம். இல்ல மெயின் வெர்பு வந்திருக்கா, நான் அநேகமா இந்த சாயங்காலம் அவளை சந்திப்பேன். சந்திக்க கூடிய செயல் நடக்கு, அப்ப மெயின் வெர்பு வந்திருக்கு. அப்ப இங்க will மட்டும் தான் சேர்ப்போம். ஓகே, அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. ஐக்கு அடுத்து என்ன வரணும், ஆக்சிலரி வெர்பு will வரும். அதுக்கு அடுத்து அநேகமாக probably. probably அடுத்து என்ன, மெயின் வெர்பு சந்திப்பேன். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல மீட். ஓகே, அடுத்து என்ன வரும், யாரு சந்திக்கிறது, அவளை. அவளைனா her. எப்போ, இன்று சாயங்காலம். இன்று சாயங்காலம் சொல்லும் போது this evening. ஓகே, அப்போ நான் அநேகமா இன்னைக்கு சாயங்காலம் அவளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லும்போது I will probably meet her this evening. I will probably meet her this evening. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் அநேகமா இங்க வரமாட்டான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் அநேகமா இங்க வரமாட்டான் அப்படின்னு. அப்ப அநேகமா இங்க வரமாட்டான் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். அநேகமா இங்க வரமாட்டான், செய்ய மாட்டான், தூங்க மாட்டான், இப்படி அந்த மாட்டான் அப்படின்னு வந்தாலே அது ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசுறது. ஓகே, அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி இங்க என்ன செய்ப்போம், won't. ஓகே, ஃபியூச்சர்ல பாசிட்டிவா பேசும்போது will. அந்த will not நெகட்டிவா பேசும்போது will notக்கு பதில் தான் won't சேர்ப்போம். ஓகே, will notக்கு தான் நம்ம won't நெகட்டிவா பேசும்போது. அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன வரணும், நம்ம சாதாரணமா பேசும்போது ஹீக்கு அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம won't தான் போடுவோம். ஆனா இங்க என்னன்னா நெகட்டிவ்ல பேசுறதுனால நான் அநேகமாக இத ஃபர்ஸ்ட் எழுதணும். probably நம்ம ஆல்ரெடி இப்ப பார்த்தோம்ல, probably அதுக்கு அப்புறம் தான் won't. அடுத்து தான் என்னது மெயின் verb. verb என்ன, வரமாட்டான், அப்போ come. won't come வரமாட்டான், எங்க, இங்க, இங்கனா here. ஓகே, அப்ப அவன் அநேகமா இங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு he probably won't come here. ஓகே, he probably won't come here. இங்க வந்து won't தூக்கி இங்க போடக்கூடாது. நெகட்டிவ்ல இப்படி வந்தேன்னா probablyக்கு அடுத்துதான் அந்த நெகட்டிவ் வேர்டே வரும். ஓகே, won't. நெக்ஸ்ட், அவன் அநேகமா பிஸியா இருக்கலாம். அவன் அநேகமா இப்ப பிஸியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப அநேகமா பிஸியா இருக்கலாம் இப்போ பிரசன்ட்ல நடக்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, அவன் அநேகமா பிஸியா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ இது எப்படி எழுதுறது பாருங்க, இது வந்து ஒருத்தங்களுடைய நிலையை சொல்றோம், பிஸியாக இருக்கலாம். அப்ப பிஸியா இருக்கலாம்னா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட நிலையை சொல்றது. அங்க வந்து மெயின் வெர்பு வரல, இது வந்து பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, அவன் சப்ஜெக்ட் அவன் வந்திருக்கனால he. ஹீனா இஸ். அடுத்து அநேகமாக, அநேகமாகனா probably. அடுத்து பிஸியாக busy. ஓகே, அப்போ அவன் அநேகமா பிஸியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது he is probably busy. He is
probably busy. அடுத்து next பாருங்க, அவன் அநேகமா விளையாடி கொண்டு இருப்பான். இப்போ பிரசன்ட்ல இப்போ வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானோ என்னதோ அப்படின்னு சொல்லும்போது அவன் அநேகமா விளையாடிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அநேகமா விளையாடிட்டு தான் இருப்பான், விளையாடிட்டு இருப்பான். பிரசன்ட்ல நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி விளையாடி கொண்டு இருப்பான். அப்போ இப்போ அவன் அந்த செயலை செய்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சொல்லலாம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவ அநேகமா சமைத்திருக்கலாம், அவ அநேகமா சமைத்திருப்பாள். ஓகே, அது வந்து என்ன? பாஸ்ட் டென்ஸ். அநேகமா அந்த வேலை செய்து முடிச்சிருக்கலாம், அவ அநேகமா சமைத்திருக்கலாம். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லணும். இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.